நம்ம ஹீரோயின் ஒரு சூப்பரான டான்சர். ஊரு பேரு எல்லாத்தையும் விட்டுட்டு பெத்தவங்களையும் விட்டுட்டு ஒரு சிட்டிக்கு வந்து டான்ஸ்ல ஏதாச்சும் சாதிக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஆனா ரீசெண்டா நடந்த ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்ல இவங்களுக்கு காலில் அடிபட்டுடு இனிமே வந்து டான்ஸே ஆட முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. கால் குணமடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த கால் வலியோடையே ஒரு டான்ஸ் அகாடமிலையும் ஏறி டான்ஸுக்கு வந்துட்டு சான்ஸ் கேட்டு அலையிறாங்க. ஆனா எங்கேயுமே சான்ஸ் கிடைக்கல. பத்தாததுக்கு வீடு வாடகை வேற கொடுக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு விளம்பரத்தை பார்த்து அந்த இடத்துல போய் டான்ஸ் ஆடலான்னு போனா அங்க நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. பட் இருந்தாலும் அங்க இருக்கிறவங்க நம்ம ஹீரோயினை அவமானப்படுத்த, அதுலயும் பர்டிகுலரா அந்த ப்ரொடியூசர் அவமானப்படுத்த, பண கஷ்டம் மட்டும் இல்லாம மன கஷ்டத்தோட அவங்க திரும்பி வந்துட்டு கோவத்துல திரும்பி போய் அந்த ஆளை பார்க்கணும். ஒண்ணு வாய்ப்பு கிடைக்கணும், அப்படி இல்லையா அவனை நறுக்குற 4 கேள்வி கேட்கணும்னு அவனுடைய பில்டிங்க்கு போனா அந்த பில்டிங் ஒரு அமானுஷ பில்டிங் போல இருக்கு. அந்த பில்டிங்குள்ள போனதுல இருந்தே நம்ம ஹீரோயினுக்கு தலையெல்லாம் சுத்தி வயிற்றெல்லாம் பெரட்ட வெளியில வந்து வாமிட் எடுக்கும் போது மயங்கிடுறாங்க. அங்க ஒரு தாத்தா பாட்டி நம்ம ஹீரோயினுக்கு உதவி பண்ணி இவங்களுடைய நிலைமையை புரிஞ்சு ஒரு அபார்ட்மெண்ட்டை கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் தங்கிக்கு. அப்படியே அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை சுத்தி பலவிதமான அமானுஷ நிகழ்வுகள் நடக்குது. அந்த அமானுஷ நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணம் என்ன, ஏன் அது நம்ம ஹீரோயினுக்கு நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் ரொம்ப திகிலா பயங்கர சஸ்பென்ஸோட நமக்கு சொன்ன படம் தான் அபார்ட்மெண்ட் 7A. இந்த படத்துடைய முழு கதையும் நம்ம சேனல்ல போட்டிருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. கமெண்ட்லயும் கொடுக்குற. ஒர்க் ஆகலைன்னா சேனல் பேஜ்ல போய் பாருங்க. ரீசெண்ட் வீடியோஸ்ல உங்களுக்கு அதை பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாம நிறைய படங்கள் இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் வாய்ஸ் ஓவர் பை ஜே அண்ட் ஐ எம் யுவர் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.